இருமுழங்காலும்
இவர் கடல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எவை அணுகாமலே பன்னீர் புயல் சயவே காக்க தமதத்தடை போல் நயங்கும் தலையிடி கண்டமால் அணிந்து என்றடகும் போதும் செழுகுணத்தோடு காக்க இளமுடன் மயிலும் காக்க இளமயில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிரத்தில் வளரது முக சிவந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன்னில் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிடிப்பவர்கள் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறை குன்றாவில் காக்க திரளுடை சூப்பகைக்கு திரள்பின் ராவில் காக்க நறு சேர்த்தால் சிலம்பன் நடுநிசி தண்ணில் காக்க மறைதொழு குழகன் என்போர் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடும் இணைகிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தண்ணில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதன் போல் ஆக இறை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே. ராமன் குமரகுரு தாசனுக்கு தஞ்சை ராஜா சுவாமிகளுக்கு இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே. குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே, எங்கள் குரு அவரே. குறை தீர்க்கும் அவர் திருவருளே. பிறப்பென்றால் இறப்பென்ற பாடம் உண்டு, அதில் பாம்பனையன் தாழ் பணிந்தால் சிறப்பு உண்டு. பிறப்பென்றால் இறப்பென்ற பாடம் உண்டு, அதில் பாம்பனையன் தாழ் பணிந்தால் சிறப்பு உண்டு. அடியா சிறப்பு உண்டு. அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை. அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை. எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை. குரு அவரே, எங்கள் குரு அவரே. குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே, எங்கள் குரு அவரே. குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. பரமகுரு பாமன் சுவாமியுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே அகண்ட பாராயணத்தில் கலந்து கொண்ட அத்துணை புண்ணியவான்களுக்கும் கிடைக்கட்டும். முருகப்பெருமானுடைய பெருங்கருணை 3 ஜென்மமாவது பாவத்தை அகற்றி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அகண்ட பாராயண பக்தர்களுக்கும் புதுசாக வந்திருக்கிற பக்தர்களுக்கும் மிகப்பெரிய புண்ணியத்துக்கு பாத்திரமான ஒவ்வொருவருக்கும் அந்த முருகனுடைய அருள் என்றும் நிரந்தரமாய் உங்களோடு இருக்கட்டும். நீங்க பாருங்க, கூட்டு சக்திக்கு எப்பவுமே ஒரு பவர் அதிகம். நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். கூட்டு பிரார்த்தனை, இந்த அகண்ட பாராயணம்னா என்ன? விநாயகருக்கு எப்படி கீழே உடம்பு மனுஷ உடம்பு யானத்தலை கூடியது, அதனால்தான் முன்முதல் கடவுள் அப்படின்னு சொல்லணும். இப்போ பலசாலின்னா யாரு? ஆஞ்சநேயர். அவருக்கு ஒரு குரங்கு தலை மனுஷன் உடம்பு. 2வது சம்ஹாரம்னா எல்லா சம்ஹாரம் பண்றது யாரு? நரசிம்மன். அந்த சிங்கத்தலை மனுஷன் உடம்பு. இருக்கிறதுலே பயப்படுறது கிரகத்துல ராகு கேதுன்னா அதுகள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரும். நீங்க இந்த மாதிரி பாருங்க, எல்லா கடவுளும் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு அவர் தான்,
மற்றபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றோம். கல்வி கட்டுறது அங்க குதிரைக்கால மனுஷன் வாழ்றது. இணைந்த சக்திகளுக்கு தான் எப்பவுமே பெருமளவுல சக்தி இருக்குமா. அது மாதிரி இந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது வந்து சாதாரண விஷயம். நான் தொலைக்காட்சியில் எங்கேயே இருக்காங்க எத்தனையோ பேரு இதை தொடர்ந்து நடத்துறதுக்கு எல்லாம் பண்ணணும். இது மக்களுக்கு வந்து ஒரு எளிதில் கூட்டு பிரார்த்தனையில கலியுகத்துல திரேதாயுகத்துல என்ன பண்றாங்க, பக்தி செய்யறாங்க. உழவாரம், கோயில் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய ஆலயங்களை நிர்மிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து திரேதாயுகத்துல என்ன பண்றாங்க, யாகங்கள் வச்சு சக்தி பண்றாங்க. யாகங்கள் நிறைய வளர்த்துறது, அந்த மாதிரி யாகத்தின் மூலமாக சக்தி பண்றாங்க. துவாபர யுகத்துல என்ன பண்றாங்க, பெரிய பெரிய அலங்காரங்களாக ஊர்வலங்களாக இறைவனை அழைச்சிட்டு வந்து ஊர்வலம் போறது, தேர் திருவிழா, இந்த மாதிரி திருவிழாக்களுக்கு வந்து சக்தி அதிகமாக இருந்ததா துவாபர யுகத்துல சொல்றாங்க. கலியுகத்துல மட்டும் இப்ப இல்ல, சாஸ்திரம் முதல்ல சொன்னது, கிரந்தம் சொன்னது, வேதங்கள் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க தோஷத்தோட கூட்டு பிரார்த்தனை நடக்குதோ அங்க இறைவன் இருப்பான். இது வந்து சாஸ்திரம் நான் சொல்றது, சும்மா கதை அடிக்கிறது இல்லை. சரி, அகண்ட பாராயணம் சொல்லி ஒரு கூட்டு பிரார்த்தனை நடக்குது, சரி, அது வேற விஷயம். ஆனா அதுல பங்கு கொள்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும்ல நம்ம, அது ஒரு பெரிய விஷயம். எத்தனை பேர் அதில் பங்கு கொள்ளும்? இப்போ வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயங்களை தெளிவுபடுத்துறது மாதிரி ஏதோ நம்ம ஒவ்வொரு விஷயமா தோன்ற வச்சு இறைவன் சொல்ல வைக்கிறார். முருகப்பெருமான் தான் அதுல ரொம்ப வித்தையை கற்றுக்கொண்டு வித்தையால சிறக்க வேண்டும் என்றால் எல்லா ஞானிகளும் முருகப்பெருமானை தழுவாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. முருகப்பெருமானுக்கு தான் அந்த, ஏன்னா அவர் வந்து பிரணவ கர்த்தா, கற்றுக்கொள்ளாமலே பிரணவத்தை உகந்தவர். சரி, ரோட்ல அலறி செவ்வல் போகுது தெரியுமா? தெரியுமா? அதுல அடுக்கு செவ்வல் அறிவு இருக்கு தெரியுமா? பாத்திருக்கீங்களா? நிஜமா தெரியுமா? சாதாரண செவ்வலரி இதழோட தான் இருக்கு. அடுக்கு செவ்வலரி தெரியும் இல்லையா? அடுக்கு செவ்வலரி எடுத்து பசு சாணியை உருட்டி நடு வீட்டுல கொஞ்சம் சாணி போட்டு விளக்கேற இடம் வரைக்கும் சாணியில மூழ்கி அல்லது கோமியத்துல விழுகிட்டு அந்த இடத்துல அந்த பசு சாணியை உருட்டி வச்சு ஒரு அகல் எடுத்து அதுல வச்சு நெய்ய போட்டு சாதாரண தாமரை தண்டு திரி வாங்கி போட்டு அந்த ஒரே ஒரு பூ, ஒரே ஒரு செவ்வளை, அடுக்கு செவ்வளை, அதை அது உள்ள போட்டு அதை போட்டு தொடர்ந்து 48 நாள் வழிபட்டுவாங்க. குழந்தை பேரும் கிடைக்கும், கணவன் பணம் ஒத்துமையும் வரும், கடனும் தீரும், வியாபாரமும் அமையும், செல்வமும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் வழிகாட்டுறது ஒரே வழியாக. நீ 48 நாள் அவசரமா போண்டா தின்னு, பஜ்ஜி தின்னு, வேலைக்கு போறவங்க அப்படிலாம் போனா நான் பொறுப்பு கிடையாது. அது கரெக்டா ஒரு தீபம் வீட்டுல போடுங்க, கிழக்க போடுங்க, அந்த இதெல்லாம் பறிச்சு அந்த பூவை பறிச்சு போடுங்க. 48வது நாள் அந்த பூவை நீங்க சேகரிச்சு வச்சிருப்பீங்க நெய்யோட. அந்த பூவை மொத்தமா ஒரு மூட்டை கட்டி ஒரு ஆலயத்துல அம்பாளுடைய கோயில்ல போயிட்டு கண்படாத, கைப்படாத இடத்துல, கால்படாத இடத்துல வச்சுட்டு வந்துருங்க. ஒவ்வொரு நாளும் தீபம் போடும் பொழுது நீங்க தெரியல விட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஓம் ஸ்ரீம் வசி ருண ரோக சத்ரு நிவாரணம். ஓம் ஸ்ரீ வசி வசி வர வரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. எழுதியாச்சாமா? நீங்க எழுதிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லி தீபம் போடுங்க. இது கலந்து கொண்டதற்காக நன்றி சொல்ல மாட்டேன். புண்ணியவான்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கம் எனக்கு இல்லை. வணங்கி மகிழ்கின்றேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும்.
குறையெல்லாம் தீர வேண்டும், நிறைவாழ்வு கிடைக்க வேண்டும், நெடுஞ்செல்வம் உடனிருக்க வேண்டும், குறையில்லாத திருவாழ்வு இருக்க வேண்டும், மன அமைதி இன்றும் நிலைக்க வேண்டும், சாந்தி பெற்று வாழ வேண்டும், சண்டை இல்லாமல் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும், மகத்துவங்கள் எல்லாம் அடிக்கடிக்கு நிகழ வேண்டும், அதனை மகிழ்வோடு பார்த்து நிரந்தர மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று கூறி அடுத்த அகண்டமான என்று பார்க்கலாம். வணக்கம். இயற்கையிலே கொடி மரங்கள் பலன் தருது, வளர்ந்து நிற்கும் உன் உடலோ எதை தருது? இயற்கையிலே கொடி மரங்கள் பலன் தருது, வளர்ந்து நிற்கும் உன் உடலோ எதை தருது? பிறர்க்கு எதை தருது? தந்திடவே குமரகுருவை வணங்கிவிடு, பலன் தந்திடவே குமரகுருவை வணங்கிவிடு. நீயும் ஈகை கொண்ட குணத்துடனே வாழ்ந்துவிடு, நீயும் வாழ்ந்துவிடு. குரு அவரே, எங்கள் குரு அவரே. பற்றினாலே அறிவு வரும், நம் குருவை நாடி பற்றினாலே அறிவு வரும். அந்த தெளிவினிலே உனக்கும் கூட ஞானம் வரும், நமக்கும் ஞானம் வரும். குருவரே, எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே.